வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஏடிடி சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. கேமராலாம் இப்போ பறிவிட்டு போடுவீங்க. நான் கூட வீடியோ எடுக்காத விட்டு போடா. அடே கேமரா நான் இனிமே ரிச் எடுக்க வர மாட்டேங்க. ஐயோ, ஏதோ கேமரா ஏதோ புடுங்குறாங்களா? என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா iPhone 6. இப்படி பண்ணாலே உடையக்கூடிய ஒரு மொபைல். நீங்க பண்ணி காட்டுங்க. இது என்னோடதா இருந்தா பண்ணிருப்பேன், பட் இது என்னோடது கிடையாது. காலேஜ் படிக்கும் போது Asus Zenfone 2 வச்சிருந்தேன். பிரபு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் போன் வச்சிருந்தாரு, Nokia Lumia. ஆனா அது கூடவே இன்னொரு போன் வச்சிருந்தாரு, அதுதான் இந்த iPhone 6. என்னமா இது? அந்த காலத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல மொபைலை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட காமிச்சிருக்கேன். ஆனா அப்போ அவர் வந்து இது எடுத்து வந்து காட்டுவார், iPhone 6 அப்படின்னு சொல்லிட்டு. மேட்டர் என்ன, இதுல வந்து 16 GB இன்டர்னல் மெமரி. என்கிட்ட அப்பயே 64 GB இருந்தாலும் என்னதான் ஒரு 60,000 ரூபாய்க்கு இந்த ஐபோன் வாங்கினாலும் நான் வாங்கின 23,000 ரூபாய் போன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம். எனக்கு தேவையான அளவுக்கு அதை ஃபிளெக்ஸ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த போனை கட் பண்ணி சாரி கழட்டி பார்க்க போறோம். உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். இந்த போன் ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா தான் இருக்கு. ஆமாடா. பேட்டரி எடுத்து செத்து போச்சு. அதனால பேட்டரி கழட்டி நம்ம இன்னைக்கு வந்து உயிர் கொடுக்க போறோம். முதல்ல என்ன பண்ணலாம் வந்து இதை வந்து தரப்போம். சோதியா தெரியுதா? இங்க வர பேட்டரி பாரு, தண்ணி போக ஊத்திட்டாரு இவரு. இன்னும் கரோனா இருக்கு எங்க பாரு. யாரும் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோர் காணா. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்டோர் காணாம இருங்க. இந்த ஐபோனுக்கு வந்து போனோகிராஃபி காட்ட போறேன். இது வந்து இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இந்த வீடியோ ஐபோன் பில் பிளேட் பா நல்லா பரண்டரக பா காரண பைசா புரோக்கரானி புரோக்கர் பைல. இந்த இடத்துல கரோனா இருக்கு புரியல. நான் திருப்பிடிச்சிருக்கேன். இங்க வாங்க. என்ன சொல்றது? நாலு வருது. டச் ஐடிக்கு கேமரா, அப்புறம் ஸ்பீக்கர். இங்க பாருங்க, இதான் டிஸ்ப்ளே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பேட்டரி இருக்கணும். 1800 mAh பேட்டரி சோல்ஜர்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி. அதனால சார்ஜ் நிக்க 2 மணி நேரம் சார்ஜ் கிடையாது தெரியுமா? சோல்ஜர்ஸ் இன்னைக்கு வந்து இவனை பாடி ஆக்க முடிவு பண்ணிட்டேன். ஏய் வாய்ஸ் ரொம்ப கெட்டி. ஐயோ சோல்ஜர்ஸ் இப்போ வந்து எங்க போய் கொண்டிருக்கிறோம் என்றால் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போறோம். ரிச்சி ஸ்ட்ரீட்ல போய் இங்க போய் தான் ஏதோ ஆகுது. நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்டறேன். இல்ல நாங்க லோக்கல்ல தான் இருக்கோம். இங்க இது வந்து மெயின் ரோட் கிடையாது, நார்மல் ரோட். சோல்ஜர்ஸ் எனக்கு வந்து போன ரிப்பேர் பண்றது மிஷன். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற A1 இல்ல பஷீர் பாய் பீஃப் பிரியாணி. எனக்கு பிரியாணி வேணும். நான் சாப்பிட முடியாதுங்க. சிம்மா அடிப்பா நாம. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல. ஃபிட்னஸே போட மாட்டாங்க, ஃப்ளெக்ஸ் பண்றத தான் போடுறாங்க. ஃப்ளெக்ஸ் பண்றா சரி வெயிட் தூக்கி ஃப்ளெக்ஸ் பண்றாங்க, அதெல்லாம் போட மாட்டாங்க. இப்படி வரீங்களா நீங்க? இப்படி போறாங்க. ஆம்ஸ் பாத்தியா? ஸ்டமக்க பாத்தியாடா? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? நம்ம ஜிம் பாய் கூட சேர்ந்து நீங்க ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆகி நீங்க கண்டென்ட் போட்டு எல்லாத்தையும் அடிங்க. அப்புறம் அவனுக்கு கேங் சேர்ந்து எல்லாம் கூட்டா பேசி ஒருத்தரா வந்து வீடியோ போடுவாங்க. டஃப் கொடுப்போம் போலது. ஃபைட்ரா பிரச்சனை பாத்துல வில் டேக் கரெக்ட். கேங் ஃபைட்லாம் பண்ணுவீங்க அப்ப ஸ்கூல். ப்ரோ நான் பெரிய கேங். என்ன கொல்ல திசைக்கு ஒரு எதிரி தினம் முளைச்சிட்டே இருக்கு. நம்பர் வேற இல்ல. நாங்க வந்து எதனால சண்டை போடுறோம்? 7th படிக்கும்போது 8th பசங்க அடிச்சிருக்கோம். 10th படிக்கும்போது 11th பசங்க அடிச்சிருக்கோம். எனக்கு ரவுடிஷன் தெரியும் ஒரே தம்பி. குரூப் தான் மோயாம அடிச்சிருக்கு. ஊர் பிரச்சனையாகி அப்புறம் ஒருத்தர்லாம் கோமாக்கி போயிட்டான் அடிச்சு. அப்படியா? சோல்ஜர்ஸ் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு இன்னும் போகல. எனக்கு ஆக்சுவலா எங்க வந்து மொபைல் ஸ்பேர் எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா ஐபோன் ஸ்பேர் எங்க இருக்கு தெரியாது. அதை வேற தேடணும். ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கலாம். ஏரியா தான் போல இருக்கு. என்ன கடைக்கு எந்த கடைக்கு இருக்கு? இது ஆம்பூர் தலப்பா கட்டு. இதுவும் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். நாக்கு துடியா துடிக்குது. போய் வேலையை முடிச்சு வந்துடுங்க. சோல்ஜர்ஸ் ரிச்சி ஸ்ட்ரீட்ல பூந்தாச்சு. வாங்கிப்பா. நீ என்ன குழந்தையா? ஆயிரோ. நம்ம சோல்ஜர்ஸ் மீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எங்கன்னா வந்து கடையை கண்டுபிடிக்கணும். அங்க ஒன்று இருக்கு, செகண்ட் ஃப்ளோர். வாங்க அங்க போ. எதுவுமே இல்ல. யாருமே இல்ல.
iPhone 6 இது வேணும் ப்ரோ பேட்டரி. 650 ஏதோ சொன்னாங்க. அது நீங்க பார்த்தா எங்க எந்த கடை? போலாம் போலீஸ் பேக்ஸ். வாங்க. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சோல்ஜர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருந்து வேற ஏரியாக்கு போயிட்டு இருக்கோம். போலீஸ் பூத் ஒன்று இருக்கு தெரியுங்களா? அந்த ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஸ்பேர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வந்து அங்க போய் பார்ப்போம். போலீஸ் பூத். ஸோ இதுதான் மொபைல் ஏரியா, அது வந்து பிசி ஏரியா. எப்படி இருக்கு இடமே? iPhone 6 பேட்டரி கிடைக்கும் ப்ரோ? கிடைக்கும். நார்மல் பேட்டரினா வாரண்டி இருக்கு. ரெண்டுக்கு எவ்வளோ ப்ரோ வித்தியாசம்? நார்மல்னா 400 வரும். ஓகே. வாரண்டி பேட்டரினா ஓகே 900 6 month வாரண்டி. இதுக்கு நேரம் வரோம். தேங்க்யூ. எவ்வளோ பேட்டரி ஆக்சுவலா? 650ங்களா? இது ஒரிஜினல் டூப்ளிகேட்? அது ஒரிஜினல். வாரண்டி இருக்கா? வாரண்டி. ஒரிஜினல் iPhone 6 ஓட பேட்டரி கிடைச்சு விட்டது. இதுதான் பேட்டரி. இப்போ என்ன பண்ண போறேன்னா இது அப்படியே அவர் வாரண்டி இருக்குன்னாரு. ஆனா 900 இருந்தாரு. பேட்டரி பாத்தீங்களா? கிட்கேட் மாதிரி இருக்கு. அதேதான் ஒரிஜினல் தான். ஆனா வாரண்டி கிடையாது. கனெக்ட் பண்ணனும். அதுக்கு எல்லாமே பிரிச்சிரும். இன்னும் கம்மி தான் இங்க. டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனாயிருமா? தெரியலையே. ஆனாலியா? போச்சு. ஆனால சார்ஜர் இருக்குங்களா? வெயிட் பண்ணுங்க. ஓ பேட்டரி இப்போ தான் புதுசா போட்டுருக்காங்க. ஆனாயிடு. நீ ஜெயிக்க பிறந்தவன் கோவிந்தா இருங்க பிரபு கால் பண்ணோம். முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த பாட்டு தான் வச்சிருக்காரா? பேட்டரி தான் ரெண்டு போன் நல்லா தான் இருக்கு. போன் நல்லா தான் இருந்தது. பேட்டரி தான் போச்சு எனக்கு. பேட்டரி தான் இருந்தா பேட்டரி மாத்திட்டு வா ஆனா மாட்டேங்குது. ஓகேங்க செக் பண்றேன். ஓகே ப்ரோ செக் பண்றேன். சோல்ஜர்ஸ் வேற ஒரு பேட்டரி ட்ரை பண்ண போறோம். இந்தா புடிச்சுக்க. வேற பேட்டரி வாங்க. பாத்தபச்சான் நல்லா இருக்கு. ஆனாயிட்டா? ஆகலையா? ஆனாக மாட்டேங்குங்க. சோல்ஜர்ஸ் இந்த பேட்டரி வந்து மாத்தியாச்சு. 1க்கு 2 மாத்தியாச்சு. ஆனாலும் போன் ஆன் ஆக மாட்டேங்குது. போன் ஹீட் ஆகுற மாதிரி தெரியல. இதுக்கு மேல நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஃபெயிலியர். ஐயோ ஓகே இது எவ்வளோ ஆச்சுன்னா 650 ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா சோகமான கதைன்னா பேட்டரி வாங்கியாச்சு ஆனால் போன் ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து இது பேட்டரி ப்ராப்ளமா மதர் போர்ட் ப்ராப்ளமான்றது நமக்கு இன்னும் தெரியல. மதர் போர்டு வந்து ஹீட்டே ஆக மாட்டேங்குது. மேபி நம்ம ஆஃபீஸ் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வேணும் பெரிய ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து பிரியாணியை வந்து விடுறதா இல்லை. வெளியே கொண்டாடுவோம். யாரு வராங்க? நான் வந்து ஆபரேஷன் குடும்பத்துக்கு வராங்க. சாமெல்லாம் இப்போ பறி கொடுத்துட்டு போயிடுவீங்க. நான் கூட வாங்க. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. ஏய் விட்டு போடா. வா ஒரு வீட்டு நிறுத்து. யார் தெரியுமா? சரி. இல்ல நிஜமால ஓடி. நான் பயப்படுறேன். யாரு? பயப்படுறியா? நம்ம கருப்புல ஓன் சொன்னா பண்றான். சாவி குடுங்கறானா வந்து? ஒண்ணுமே கையடி. சரி நாத்ரா புடிங்கிட்டாரா? ஆமாப்பா புடிங்கிட்டாரு. என்ன பண்றீங்க? அரக்கு அடங்க. பைக்ல வச்சேன். டென்த் படிக்கும்போது 11th பஸ் மேட்ச். இல்ல பிராங்க் பண்றாங்களா? கோமாக்கே போய்ட்டான் அடிச்சு. பயப்படுறியா? ப்ரோ நான் பெரிய ஐயோ என்னாச்சு? கிடைச்சிச்சா இல்லையா? ஆகிவிட்டது. ஃபெயிலியர் ஆகிற மெத்தட்ல சொல்றது. கடைசியா மடக்கி அடிக்கிற பறக்க பறி கொடுத்துற வரைக்கும் போயிடுச்சு.
என்ன ஆச்சு இப்போ? இதுக்கு மேல நான் வந்து இந்த போன் ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா அதான் ஷாப்ஸ்ல வேணா போடுறேன். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு விரும்பல. நான் வீட்டுக்கு போறேன். என்னை விட்டுருங்க. phone பிடிக்கிட்டாங்களா? போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போனா உசுர விட்டு போயிடலாம். அப்புறம் எப்படி அதை அப்லோட் பண்ணாங்க? ஏங்க, அவன் உயிரை வாங்கிட்டாங்களே. கொடுத்துருக்காங்க. பிரியாணி இருக்கேன். ஐபோன் 6 பண்ணாவது ரிச் ஸ்ட்ரீட்டாவது ஏதாவது. நான் இனிமே ரிச் ஸ்ட்ரீட்க்கு வர மாட்டேங்க. வாழ்க்கையில் இனி ரிச் ஸ்ட்ரீட் வர மாட்டேன். Soldiers, மன உடைச்சல் ஆயிடுச்சு. 2 நாளா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இதுல காமெடியான வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலதான் போட்டோ ஹாப்பின்னு போட்டோ எடுத்துட்டு போனாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிடிச்சி தகராறு பண்றாங்க. பொருள் எடுத்து சொல்லி வச்சாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வர கை காலி பாதிச்சிருச்சு இதெல்லாம் நடக்குதுங்க. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதோட இன்னும் கடுப்பான விஷயம்னா இன்னும் போன் இன்னும் ஆன் ஆகல. அதுக்கப்புறமா ஒரு தியரி தோணுச்சு. அது என்ன மேட்டர்னா வந்து நம்ம பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, மேபி அண்டர் 3 வோல்ட் இருக்கும். அதனால வந்து ஆன் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு. வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன கம்ப்ளைன்ட்லாம் பண்ணல இப்போ. 2 வோல்டேஜ் தான் வருது. அப்பதான் சார்ஜ் வந்து வச்சு நான் வந்து மேனுவல் சார்ஜ் பண்ண போறேன். ஓகே, சார்ஜ் மேனுவல் சார்ஜ் பண்ணோம். சார்ஜ் 4.2 வோல்ட்ல 2 ஆம்பியர் போகுது. அதான் நீங்க எப்படி நான் அடுத்த ஸ்கூலுக்கு அதான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சொல்லுது நடந்து போச்சு. அதான் சொல்லுவாங்க ரொம்ப ஆனதப்பா அப்படின்னு வச்சு அந்த வேலையை போச்சு. எனக்கு 2 பேரும் கூட்டு போனேன். ஒன்னுத்துக்கும் அது வேலை. என்ன அடி அங்க வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ப்ரோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவங்க எல்லாரும் வந்து கஞ்சா கேஸ் கையில பொருள் வச்சிருப்பாங்களா? சைட்ல வச்சுட்டு கட்டி வச்சிருந்தாங்க. கேஸ் கொடுத்து எத்தனை நம்ம சொல்லிட்டு இடம்பெற்றது. உயிர் முக்கியம் இல்ல. அதனால வந்து எதுவும் பண்ணாமல் அப்படியே தப்பித்து வந்து விட்டோம். போதைப் பொருள் பழக்கத்தினால் பலர் வந்து இதெல்லாம் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஐயோ, மோசமாயிட்டு இருக்கு போல இருக்க. இப்ப 3.6 வந்துச்சு பாருங்க. சென்னையே மோசம் தான் போல இருக்கு. வருதுங்களா? இப்போ இது போதும். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் எடுத்துறீங்களா? பவரே போலியே. சோல்ஜர்ஸ், இதுல மதர் போர்டே போயிருக்கு. இந்த கருமத்தை தெரியாம போய் ரிஜிஸ்டர்ல அடி வாங்கிட்டு வந்திருக்கு. பை தி வே எவ்வளோ 2000 காலி போட்டு உணத்துக்கு போறதுலாம் போச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து பாரு பாய். ஐயோ, மூடேஸ் பாராயிடுச்சு. அது கேமரா போயிருச்சா அப்போ? இல்ல, எப்படி அவர் அப்லோட் பண்ணிருப்பாரு புடிங்கிட்டு? எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது லைவா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வீடியோ எடுக்கிறது எல்லாம் லைவா பாத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி இருக்கணும். அந்த பைத்தியங்களா இருக்கு. அதுங்கள்ட்ட போய் என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போதையில ஏதோ பண்ணி விட்டுருச்சுங்கன்னா அதுக்கு போனோட போச்சேன்னு. ஆனா இது இப்படி போச்சுன்னா இப்போ எல்லா வாட்டியும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ அவங்க பொருள்லாம் என்னத்துக்கு வருது? பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இது. கொழுப்பு சென்னை அதான் யாருமே கேட்க மாட்டாங்க. அதான் சொல்றல, இது அவன் பிரச்சனை அவன் போயிடுவாங்க. அதாவது இவருக்கே அப்படின்னா இப்போ பார்த்து நார்மலா ஆட்கள்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் இவர் நல்லா தெரிஞ்சு அத்தனை பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஒருத்தர் கூட சப்போர்ட் வரல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அது அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. இத்தனை பேர் இத்தனைக்கும் கூட ஆள் இருக்காங்க 2 பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ஒண்ணும் சொல்றேன், தனியா போனா அவ்வளவுதான் போல இருக்கு. இதுல வேற என்னமோ பொருள் வச்சிருந்தாரு, கையிலேயே வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு. அதான் பயங்கர மோசமாயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னை பக்கம் போகாம இருக்கிறதே நல்லது. நம்ம ஒதுங்கி போறதுதான் நமக்கு நல்லது. ஒதுங்கி போனாலும் வந்து புடுங்குதுங்களே. அந்த அளவுக்கு மோசமா ஆயிருச்சு. அங்க ரொம்ப மோசமா ஆயிட்டு இருக்கு. அது பார்க்கவே, ஏன்னா நிறைய நியூஸ் சேனல்லே நாங்க பாத்துட்டு இருக்கோம். நிறைய இந்த மாதிரி நியூஸ், அந்த ட்ரெயின்ல இந்த மாதிரிதான் ஒரு கும்பல் ஏறி பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி பஸ்ஸில், அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பொண்ணை போய் வம்புழுக்கிறாங்க. அது இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஆனால் அது யாருமே அவங்களெல்லாம் தொட மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே பார்க்கறது இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ட்ரீட் போனீங்கன்னா இந்த மாதிரி விளாக் பண்றவங்கலாம் போன்லாம் வெளில எடுக்க கூடாது. எதையுமே வெளில எடுக்காம போயிட்டு அப்படியே நம்ம வந்துடணும்னு நினைக்கிறேன். இவங்க வெளியில அந்த இது வச்சு எதுக்கு புடுங்குறாங்க என்னன்னு அது ஒன்றும் புரியவே இல்லை. ஏதோ சொன்னாங்க, ஏதோ இங்க வா கேமரால எடுத்துட்டு இருக்க என்னவோ சொல்லி கூப்பிட்டாங்க. பொருள் இருக்கு என்னவோ வா அப்படின்னு மாதிரியே ஏதோ சொல்லி மிரட்டி கூப்பிட்டுருவாங்க. ஆனா எப்படி வாங்கினாருன்னு தான் தெரியல. ஏன்னா அவர் பேசுற மூட்ல இல்லை. அது பேசும்போதே தெரியுது. ஏன்னா அவ்வளவு ஜாலியா பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் தான் திரும்பி பண்ணியிருக்காரு போல இருக்கு. அப்படியுமே அவர் ஒரு மாதிரி, அதான் மொத்தமா 2000 ரூபா செலவாச்சுங்கிறாரு. அப்போ அது 1500 ரூபா. அதுவும் அந்த கேமராவே போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டா என்ன தெரியல. ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த போன்ல தான் வீடியோ எடுத்திருக்காங்க. சோ அதை அப்லோட் பண்ணணும்னா தெரியல, அது அதை பத்தி தெரியல. எனக்கு தெரியல. வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்களோ ஆனா அது 2000 போச்சுன்னாங்க, மேபி அப்படி காசு கொடுத்துட்டாங்களோ ஒரு வேலை. அப்படி கூட இருக்கும் நினைக்கிறேன். காசு பிடிங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்